அந்த மனிதன் தூயமாக இருக்கிறதற்கு சகல புகழும் மாட்சியும் உரித்தாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறோம். இந்த கன்வென்ஷன் கூடுகையின் முதல் நாள் ஆசீர்வாதத்துக்காக நாம் தலைகளை வணங்கி ஆண்டவரிடத்தில் இறைவேண்டல் செய்யலாம். அண்டசராசனங்களை வார்த்தையினாலே உருவாக்கி பூமி மண்ணினாலே உருவாக்கி உம்மை பொழுது சேவிக்கும்படியாக உங்களுடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே முதல் திருச்சபையை தந்து உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் மகிழும்படியாக இந்த நாளிலே ஒரு சுவிசேஷ கூடுகையை கன்வென்ஷன் கூடுகையாக எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகள் துரிதமாய் கூடி சேர்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த தொழுகை முழுவதும், இந்த ஆராதனை முழுவதும், இந்த கன்வென்ஷன் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சுயரத்தினாலே உருவாக்கப்பட்ட திருச்சபையிலிருந்து விதைக்கப்படுகிற வார்த்தைகள் பலன் கொடுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. இந்த நாளிலும் ஆராதனை நடத்தும்படியாக வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்களுடைய அபிஷேகத்தினாலே அழைத்து உங்களுடைய வல்லமைக்குள்ளாய் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக இருக்கிறோம். இந்த ஆராதனை கன்வென்ஷன் விரோதமாய் கிரியை செய்தவர்களெல்லாம் விதமானவர்களின் அதிகாரங்களை வானத்தில் பூமியும் சகல அதிகாரமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெயம் எடுக்கிறோம். உங்களுடைய மகிமை பிரசன்னம் இந்த முதல் நாள் கொள்கையிலிருந்து கர்த்தாவே இந்த நாள் சபை நாடுகளையும் என்னோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பேசுகிற தாசனை பயன்படுத்துவீராக. உங்களுடைய பலனும் உங்களுடைய தைரியம் உங்களுடைய அபிஷேகத்தை வைத்து வாக்குகளை கொடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த இடத்தில் விதைக்கப்படுகிற விதையானது உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை உருவாக்குவதாகவும் திரளான ஜனங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிற ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் தருணமாகவும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கூலி அமைப்புகள், பாடுகிற பிள்ளைகள், ஆராதனை செய்கிறவர்கள், வருகிறவர்கள், செய்தி கொடுக்கிற தாசர் கர்த்தாவே சபைக்குள் ஒவ்வொரு கரங்களில் தருகிறோம். மறைவானவரின் போது மறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்ற வார்த்தை பிரகாரம் முழுவதுமாக நிறைவுக்குள்ளே நடத்தி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வருகிறவர்கள், வேதனையோடு வருகிறவர்கள், எதிர்பார்ப்போடு வருகிறவர்கள், யார் யாரெல்லாம் உம்மை வாஞ்சித்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதவன் வருகிறவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோடு தேவைகளை நிறைவேற்றி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தயவுடைய கரங்களிலே முழுவதுமாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறை மனித இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே செய்தி கொடுக்கும்படியாக இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே ஏற்ற நேரத்திலே சரியான நேரத்திலே வந்து நமக்கு வார்த்தையை தரும்படியாக வந்திருக்கிற டாக்டர் பிரசத் சிங் அவர்களை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபை குழு மூலமாகவும் போதகராகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல நம்முடைய இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே பாடல் பாடி ஆராதனை செய்யும்படியாக எழுப்புதலில் சேனை குழுவினர் மிஸ்டர் சுனில், மிஸ்டர் கால்மெண்டோ, மிஸ்டர் ஜெயசிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் தமக்கு பிரியமான பிடித்தத்தில் பயன்படுத்தும்படியாக நான் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது அவர்கள் பாடல்களை பாடி நம்மை ஆராதனை நடத்துமார்கள். எல்லா ஜனங்களும் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தில் வெளிப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலாக இந்த கன்வென்ஷன் கூடுகைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே முயற்சிகளை எடுத்து நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் மிக பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபத்தோடு இருப்போம். தொடர்ந்து அவர்களை ஆராதனை நடத்துவார்கள். Haleluya, haleluya. Kalau ada orang yang kalian berbicara
அவர்களே உடைய நாட்டு மொழி மற்றும் உடைய ஜீவன் பிரியும் மற்றும் நாம் ஒரே ஆராதிப்போம். உற்சாகத்தோடு பாடலாமா? தெரியாதவர்கள் கவனித்துக் கொண்டு அடுத்த சேர்ந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து நாம் இணைந்து பாடுவோம். எத்தனை முறை எழுதினாலும் அத்தனை மன்னித்தேன். சொல்லுகிறது, மனுஷனாலும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பாவங்களை சொல்லுவோமானால் அவையெல்லாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனாலும் கிருபையாக அவர் தந்த ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? தனுவத்தை அமைச்சரிடத்திலே பெற்றுக்கொள்வதற்காக இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். உற்சாகமாக பாடுவோம், அவரை பாடி வகைப்படுத்துவோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த நாட்களிலே நாம் அவருடைய சத்தியத்தை அறிவதற்காக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சாட்சியங்களை நினைத்து அவருக்கு நாம் துதி சோதனைகளை ஏறெடுப்போம். இணைந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்டு முடியும் வரை, என் ஜீவத்தின் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையை ஆராதிப்பேன். என் நாட்டு முடிகிற நேரம் வந்தாலும், என் சுவாசத்தை ஒழியும் நேரம் வந்தாலும் நான் அவரையே ஆராதிப்பேன். சுவாசத்தோடு பாடுவோமா? Thank you.
யார் யாரையும் நோக்குனாங்க, வைத்தியர்களை நோக்குனாங்க, தன்னுடைய உணவுகளை தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழித்தாங்க. ஆனாலும் இறுதியாக இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடம் போனால் சுகம் வாங்கும் அப்படின்னு ஒரே ஒரு விசுவாசத்தோடு இந்த மனதில் இருந்த விசுவாசத்தின்படி இயேசுபாடு போய் கேட்கல, அவருடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டார். தொட்டல் பொழுது அல்லேலூயா 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 இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூடியில் கூடி வந்திருக்கிறவங்களை நமது ஆண்டவர் ரட்சகர் வருகிறவருமாகிய இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். அநேக நாட்களாக இந்த கன்வென்ஷன் கொள்கைக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா விதங்களிலும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்யும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த செய்தி, நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, உன்னை சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் நாம் அதை நினைவு கூற வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், நாம் அவர்களுக்கு காவலாளனாயிருக்க வேண்டும். இயேசு தம்முடைய சுயரத்தினாலே திருச்சபையை உருவாக்கி அதை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். வளர்த்துவதும் அதை மேன்மைப்படுத்துவதும் நம்முடைய கருத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக பிரதானமான பணி. அதில் ஒன்றுதான் சுவிசேஷ கொள்கையாக வருடத்தில் ஒரு முறை நாம் கன்வென்ஷன் கூடுதலை நடத்துகிறோம். அதிலே செய்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய தாசனை இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். உலக பணியாகிய மருத்துவ பணியோடு ஆண்டவருக்கு பணி செய்கிற மருத்துவர் பஸ்ரட்சிங் அவர்களை ஆண்டவர் நன்மையிலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய குடும்பம் ஆண்டவர் விரும்புகிற குடும்பமாக அவருடைய வருகைகளை காணப்படுகிற மிக பிரதானமான வாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் தெரிவிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் போக்குற வரத்திலும் நம்முடைய பிள்ளையை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக நாம் தெரிவிக்க வேண்டும். இந்த நாளிலும் சபை போதகராக, திருச்சபை அங்கத்தினர்களாக, சபை உறுப்பினர்களாக மருத்துவர் பஸ்ரட்சிங் அவர்களை நாம் வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல அவரோடு இணைந்து நம்முடைய மத்தியிலே பாடல்களை பாடி நம்மை நடத்தின நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதாக. இந்த நேரத்திலும் நாம்
நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்படியான நேரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். தலைகளை வாங்கி நாம் ஜெபிக்கலாம். என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கன்வென்ஷன் கூடுகையில் முதல் நாள் சாயங்கால பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளால் நாங்கள் இணைந்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு நேராக கொண்டு வரும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக நாட்களிலே இந்த கன்வென்ஷன் கூட எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாட்களை வர முடியாதபடி வீடுகளிலே கிடக்கிற பிள்ளைகளை வரும் நாட்களை கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய அற்புதம் அதிசயங்களை தங்கள் பிள்ளைகளை வாழ்வில் அனுபவிக்கும்படியாக கிருபை தருவீராக. உம்முடைய சுயரத்தினாலே உருவாக்கப்பட்ட திருச்சபையிலிருந்து உம்முடைய மகிமை இந்த பிராந்திய முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாக இருக்கிறோம். கண்ணீருக்குள்ளே, வேதனைகளுக்குள்ளே, கட்டுகளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போவதாக. எதிர்பார்ப்புகளோடு இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரும்படியாக இருக்கிறோம். பலவீனங்களோடு சுகவீனங்களோடு வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஆலயங்களை வந்து மகிமையை பெற்று அனுபவிக்கும்படியாக கிருபை தரும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை தேவைகள் இருக்கிறது, எத்தனை கண்ணீர்கள், எத்தனை வியாகுலங்கள், இவைகளை வைத்துக் கொண்டு வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஆலயத்தின் சமூகத்தினால் நிரம்பும்படியாக உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக இருக்கிறோம். சகல கட்டுகளை மறுத்து போடுவீராக. உம்முடைய விடுதலை தரம் மீட்டப்படும்படியாக இருக்கிறோம். உம்முடைய மகிமை தரம் மீட்டப்படுவதாக. உம்முடைய ஆணிகளாகப்பட்ட தரம் மீட்டப்படும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ வாசற்படியில் தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்கள் பிரவேசித்து அவனோடு போதனை பண்ணுவேன் என்று சொன்னீர்கள். ஆண்டவர், இந்த நாளிலும் தட்டிக் கொண்டிருக்கிற கதவுகளை யாரெல்லாம் திறக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை ஓர் நேரம் இருக்கும்படியாக இருக்கிறோம். தொழுகை ஆரம்பம் மட்டும் ஆய்வோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்தும்படியாக கதவுகளில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே செய்தி கொடுக்கிற ஆசனை பயன்படுத்தும் வார்த்தையாகியாய் ஜீவனாய் புறப்பட்டு போவதாக. சகல கணக்களை கணவடைகளையும் உடனே பாய்கிற வார்த்தையானது கிரை நடப்பிக்கும்படியாக இருக்கிறோம். சரீர சுகபலன் கர்த்தாவே, யார் யாருக்கு சுகபலன் தருவீராக. யார் யாரெல்லாம் பிரச்சனைகளுக்குள்ளே கிடக்கிறார், பிரச்சனைகளை தீர்க்க வார்த்தை வெளிப்படுவதாக. வழக்குகளில் சிக்கியிருக்கிற ஜனங்கள் வழக்குகள் விடுதலையாகும்படியாக கிருபையாக. தூர தேசங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாடுகளுடைய மகிமை பிரவாகம் இந்த இடத்தில் புறப்பட்டது தேசம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாக இருக்கிறோம். உடைய தூதர்களோடு கர்த்தாவே இடத்தில் இறங்கி வந்து உடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறோம். தயவுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறைமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனான பிதாவே, ஆமென். நேரத்தில் நாம் திருமலை பாடம் முதற்காக வாசிக்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற மருத்துவர் டாக்டர் பிரசத் சிங் அவர்கள் நமக்கு தேவ செய்தியை அருள்வார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 18 வரை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 12 முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 12 முடிய. பக்கம் 456. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தனவில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேபெங்கும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை கிடக்கிறதும் கண்மலைகளை உடைக்குறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவன் எமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற எழுப்புதலின் சேனை உங்களை ஆராதனைகளை நடத்துவார்கள். இதற்கு முன்பாக தேவ செய்தி. Oh
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்தமான மகிமையுள்ளவராக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடம் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த ஆண்டும் சபையினால் சம்பந்தமான கன்வென்ஷன் கூட்டங்களில் செய்தி கொடுக்கும்படியாக உங்கள் திருச்சபையின் செயலாளர்கள் அழைக்கப்பட்டோம். இந்த நாளிலும் ஆண்டவர் அவர் மூலமாக எங்களை அழைத்து இந்த காரியங்களை செய்யும்படியாக திருச்சபையிலே நற்செய்தி பெறுவதாக கூறும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு செய்ததற்கும் எங்கள் குழு சார்பாக திருச்சபை சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த நிலைமையான வார்த்தைகளை தூயங்களை வரவேற்ற சபை ஊழியர் திரு சோத்ரர் அவர்களுக்காகவும் ஆண்டவரை வாழ்த்துகிறேன். நாளிலும் திருச்சபை பொறுப்புகளை எடுத்து அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அவர்களும் நாளே ஆராதனை பகுதியை நடத்தி நல்ல முன்னுரையை கொடுத்து எங்களை வரவேற்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலும் ஆண்டவருடைய கிருபை மகா பெரியதாக இருக்கிறபடி நாம் அவரை நாம் துதிக்க வேண்டும். கிருபை பெற்றுக்கலாம் என்று புதிய ஆராதனை நாம் கற்றுக்கொண்டோம். எனவே ஆண்டவருடைய பெரிதாக கிருபையினால் இந்த நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துவோம். நாளிலும் நாம் பெற்றோம் என்று சகோதரர்கள் அறிவிக்கிறேன். அவரை மாற்றி வர நன்றி செலுத்துகிறேன். அருமையான திருச்சபை இந்த நாள் உங்கள் சபை நாள் கர்த்தர் இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூறுகளையும் சபை நாளை ஆஸ்வதிக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நேராக செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத வாக்கியம் 1 சாமுவேல் புஸ்தகம் வாசிக்க கேட்ட 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். அதை யாராவது வாசிங்க. அது பின்னால் நான் செய்திக்கு நேராக சீதோடு அவர்கள் போஷித்து கொடுத்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தார்கள். ஆலயத்திலே வாசல் நிறையிலே ஆசனத்தின் மேலே உட்கார்ந்திருந்தான். அப்படியே கண்களை மூடி 1 நிமிடம் கர்த்தரை துதிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரை அருமையான சபை நாள் செய்து விடாமல் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ராஜாவே, உங்களுடைய திருவிழாக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ராஜா, நீர் எங்களை ஆதரித்து நடத்துகிற கர்த்தராக இருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் அப்பா உண்மை பெரிய தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். சுவாமி, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்கும். கர்த்தாவே, இந்த தினமும் அப்பா உங்களுடைய கூடவே வந்து திருவிழை அனுப்புகிற சுவாமி அடிமை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உங்களுடைய வார்த்தை மட்டும் நிறைவேற்றட்டும். நேசமுள்ள தேவன் பரிசுத்தமாகவே ஆமாம். பாருங்கள், இந்த நாளிலே நம்முடைய தியானம் புதிதானது அல்ல. ஆனாலும் அந்நாளை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? சரிதானே? ஆண்டோடைய சமூகத்திலே அல்லது ஒரு ஆண் பிள்ளை பெற்றுக்கொண்டால் என்ற சம்பவத்திலே அந்நாளை குறித்து நமக்கு ஒரு நல்ல நற்காட்சி உண்டு. பாருங்கள், அந்த சூழலிலே நாம் இன்று நாம் படிக்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய சம்பவங்கள் அந்த நாட்களிலே சகோதரர்கள் புதிய சமயத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆளுகை கிருபையின் காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னாலே மோசே அவர்களை வழிநடத்தினார். அதன் பின்னால் யோசுவா வழிநடத்தினார். அதன் பின்னால் ஆசாரியர்கள் கையிலே வழிநடத்துதல் தலைமைத்துவம் ஒப்புவிக்கப்படுகிறது. ஆசாரியர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஏலி என்று ஒரு தீர்க்கதரிசியானவர் வழிநடத்தி கொண்டிருந்தார், ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அந்த ஏலி திருச்சபையிலே இருந்து அந்த ஆலயத்திலே இருந்து முழுமையாக சபை மக்களை அல்லது அந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்து நடத்த வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அதனுடைய அந்த ஏலியின் நாட்கள் அவருக்கு வயதாகிறது. வயதான போதோ அந்த நாட்களிலே அவருடைய சந்ததியாக யாராவது எடுக்க முடியும் என்றால் அங்கே அவருடைய பிள்ளைகள் ஒப்புனையும் பிளேகாசும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2 சகோதரர்களும் அல்லது அவருடைய 2 பிள்ளைகளும் கர்த்தருக்குள் விசுவாசமாக இல்லாதபடியினாலே ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது.
அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே விசுவாசமான பிள்ளைகளை, ஆண்டவர் விரும்பக்கூடிய பிள்ளைகளை, ஆண்டவர் நடத்தக்கூடிய பிள்ளைகளை தான் ஆண்டவர் அவருடைய பணிக்காக தெரிந்து கொள்வார். ஒருவேளை என்னுடைய தந்தை ஏழை தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ஒரு ஆசாரியராக இருக்கிறார், நான் பரம்பரையாக நான் இதனை ஆள முடியும், என் ஜனங்களை வழிநடத்த முடியும் என்று அவர்கள் நினைத்திருந்தாலும் அவருடைய அகங்காரங்களும் அவர்களுடைய பாவங்களும் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட முடியாதபடி நாட்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவர்களை ஆண்டவர் ஏழைக்கு பின்னாக வரும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. திருச்சபையை நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். திருச்சபையின் ஆளுகையும் சரி, ஊழியம் சரி, ஆண்டவருக்கு பயப்படுகிற பரிசுத்தமுள்ள ஒரு நபராகத்தான் கூடும். ஆண்டவர் அவர்களை தான் தெரிந்து கொள்கிறார். பரிசுத்தமில்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க முடியாது. பரிசுத்தமின் சாட்சியும் இல்லாமல் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்வது இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அது நமக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த இரு சகோதர ஓப்பனின் பிரகாசனுடைய வாழ்வு, ஒருவேளை அவர் ஏழையின் பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், கலைஞத்துவம் இருந்திருக்கலாம், பணிகளை செலுத்துவதற்கு உதவி செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் பலவிதமான பாவங்களுக்கு திருச்சபையிலேயே அன்று அவர்கள் வாழ்க்கொண்டபடியினாலே ஏழையின் காலம் வயதாகி வருகிறது. அதன் பின்னால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு இன்னொரு நபரை தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்வதற்கு, ஆசாரியனாய் இருப்பதற்கு எனக்கு ஒருவன் வேண்டும் என்ற வார்த்தையோடு ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த தேட்டத்தின் பலன்தான் அன்னாளின் மகன் சாமுவேல். அந்த தேட்டத்தின் பலன்தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த ஒரு ஆண் எனக்கு வேண்டும் என்று தேடும் போது ஆண்டவர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகள் தான் அன்னாள். அந்த மகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த நாட்களிலே பரிசுத்தமும் விசுவாசமும் ஆண்டவரை அன்பு கொண்டு வாழ்ந்த ஒரு சகோதரி இந்த அன்னாள். அவளை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். அவள் எங்கே இருக்கிறாள் என்று சொல்லுகிறது. சீதையால் அவள் பூசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். வேதம் சொல்லுகிறது, ஆரம்ப நாட்களிலே வருடம் வருடம் அவருடைய கணவனான எல்கானா ஆலயத்திற்கு பொழுதுக்காக அவர்களை அழைத்து வருவான். அவர்களை அழைத்து வரும்போது அங்கே பணிகளை செலுத்தி விருந்துப்பார்கள். திருவிழாவின் காலங்கள் நம்முடைய சபையினாலை போல இப்போதும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளிலே திருவிழாக்களை காணலாம். அங்கே விருந்தும் சத்தமும் கொண்டாட்டமும் விற்பனைகளும் அதிகமாக விழாக்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இங்கு வெளியூர்களிலிருந்து எருசலேமை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கூடிய குடும்பங்களிலேயும் அங்கு கொண்டாட்டங்கள், பகிர்ந்தல்கள், உணவுகள் பரிமாறப்பட்டது. அவர்களை உண்டு மகிழ்ந்தார்கள், கழித்திருந்தார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அதிகமாக அங்கு காணப்பட்டது. இங்கே இந்த அன்னாளும் அங்கே சாப்பிடக்கூடிய இடத்தில் இருக்கிறாள். அவருடைய நிலைமை என்ன என்பதை நாம் பின்னிட்டு பார்க்கும் போது மிக சூழ்நிலை, ஒரு மோசமான சூழலிலே அவள் அமர்ந்திருக்கிறாள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் மனமடிவாக இருப்பாள், அவள் சாப்பிடாது இருந்தாள்னா. 8வது வசனம் சொல்ல, அவள் 7வது வசனம் சொல்லுகிறது, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்கள், அனைவரும் புசித்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், அவள் அழுது கொண்டிருந்தாள். அவள் சாப்பிடாமல் இருந்தாள், அவள் உண்ணாமல் இருந்தாள். அவளிடத்தில் மகிழ்ச்சி இல்லாது இருந்தது. அதற்கான காரணங்கள் அனைவரும் இருக்கக்கூடிய சூழலிலே இருப்பதை விட்டு நீ எழுந்திரு, அந்த இடத்தை விட்டு நீ எழுந்திரு. அல்லேலூயா. வேதம் தெரியாது எழுந்தார். ஆண்டவர் என்று நம்மையும் அதற்காகத்தான் அழைக்கிறார். இருக்கும் இடம் ஒருவேளை சுகமாக இருக்கலாம், நல்ல ஒரு சபை அமைதியாக இருக்கிறது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உண்டு கழித்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நல்ல கல்வி உண்டு, நல்ல வேலை உண்டு, நல்ல சம்பளம் உண்டு, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு இது போதும் என்று சொல்லி திருப்தியாக இருக்கக்கூடிய அநேக மக்கள் என்று உண்டு. ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் உண்டு.
இங்கே இந்த அன்னாலும் ஆண்டவரை அறிந்தவள் ஒரு விசுவாசி, ஒரு பரிசுத்தவாட்டி, அவனுடைய காரியங்களை குறித்து மிகவும் தெரிந்திருந்தவள். நான் பின்னால் அதை சொல்ல வருகிறேன். வேறு ஞானம் அவளுக்கு அதிகமாக இருந்தது. ஆனாலும் அவள் அந்த இருந்த கூட்டம் வேறு. ஆலயத்துக்கு வெளியே சாப்பிடுகிற கூட்டத்திலே அந்த குடும்பத்தோடு அவள் அமைதி இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாள். இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், நம்மையும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். வேதத்திலே அநேகரை ஆண்டவர் அழைத்தது உண்டு. போதும், நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுதி வா. முதலாவது நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை அழைத்தார். எங்கிருந்து அழைத்தார்? உன் ஜனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் உறவை விட்டு, உன் சொந்தத்தை விட்டு, உன் வியாபாரத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் இந்த விசுவாசங்களின் தந்தை என்று ஆபிரகாமை சொல்லிக் கொள்கிறோம். ஆபிரகாமே, நீ அனுதினமும் ஒரு சிலையை விற்றுக் கொண்டிருந்தாய், அனுதினமும் விற்று நீ பிழைத்துக் கொண்டிருந்தாய். உன் ஊரிலே உன்னுடைய பிழைப்பு அதுதான். ஆனால் இது அல்ல, உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன், நீ வா என்று ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு உடனடியாக பின் செல்லுகிறான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின் செல்லுகிறான். அவருடைய மனைவியை நோக்கி அழைத்துக் கொண்டு அவன் கடந்து செல்லுகிறான். அவனுடைய தேசம், அவனுடைய வீடு, அவனுடைய உறவினர்கள், அவனுடைய நிலப்பரன்கள், அவனுடைய வியாபாரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு வரும்போது நாமும் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு உதாரணம் பார்ப்போம் என்றால், யாத்ராகம புஸ்தகத்திலே மோசே என்ற ஒரு தலைவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையிலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஒரு நபர். அவனையும் ஆண்டவர், அவருடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்துகிறவர்களை நான் பகைக்கிறேன், நான் விடமாட்டேன் என்று சொல்லி இந்த ஜனங்களை துன்புறுத்தின ஒரு நபரை கொண்டு போட்டான். இந்த ஜனங்களை அவன் நேசித்தான். அதன் நிமித்தமாக ஒருவேளை திட்டங்கள் வெளியானது என்று கண்டு அவன் ஓடிவிட்டான். ஆனால் ஆடு வைத்துக் கொண்டிருந்த இடத்திலே முச்செடியிலே தரிசனமாகி, மோசேயே, எனக்கு இந்த ஆடு மாடுகள் வேண்டாம், நான் என் ஜனங்களை தருகிறேன், நீ வா, அவர்களுக்கு தலைவனாயிரு, அங்கிருந்து புறப்பட்டு வா என்று அழைக்கிறார். மோசையை தெரிந்து கொள்ளுகிறார். மோசைக்கு இருந்த ஒரே ஒரு ஞானம் என்ன? என்னுடைய ஜனங்களை இவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். அந்த அடிமை தினத்தில் அடிமைப்படுத்தப்பட்டவனை, அடிமைப்பட்டவனாக கொண்டித்தவனை, இந்த ஜனங்களை துன்புறுத்தினவனை கொல்ல வேண்டும், அவன் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவன் மனதில் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே தான் அவன் அங்கு எதிர்த்து அவன் கொலை செய்ய நேரிட்டது. அந்த நோடு இங்கே இருந்தான். அந்த வெறி, அந்த ஜனங்களை பகைத்த பகை, இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்த நேசம் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார். நீ என்னுடைய ஜனத்தை நேசிக்கிறாய், என்னுடைய ஜனத்துக்காக வாஞ்சிக்கிறாய், என்னுடைய ஜனத்துக்காக நீ ஜெபம் செய்கிறாய், என்னுடைய ஜனத்தை மீட்க வேண்டும் என்று விரும்புகிறாய், என்னுடைய அடிமைத்தனம், என்னுடைய ஜனங்களின் அடிமைத்தனத்தை நீ விரும்பவில்லை, அவனை துன்புறுத்துவதை நீ வெறுக்கிறாய், நீ இங்கே இருக்கக்கூடாது, ஆடுகள் வைத்தது போதும், விட்டு விட்டு வெளியே வா என்று அழைத்து எடுத்து அவனை தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், இருக்கும் இடம் ஒருவேளை அன்று அவனுக்கு சுகமாக இருந்திருக்கலாம், பாதுகாப்பாக இருந்திருக்கலாம், அன்று மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் உலக பிரகாரமான காரியங்களில் இருக்க வேண்டாம், நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் என்று அவனை அழைக்கிறார். இன்னொரு பெரிய உதாரணத்தை கூட நாம் காண முடியும். பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை பாருங்கள். எலியா தீர்க்கதரிசிகளே பெரிய ஒரு தீர்க்கதரிசி. நாம் வாசிக்க கேட்டோம். அந்த தீர்க்கதரிசியானவன் அதிகமாக ஆண்டவரை குறித்து, வரும் காலங்களை குறித்தும் கடினமான தீர்க்கதரிசனங்களை சொல்லுவார். கடினமான உபதேசித்தவன், மிகவும் கண்டிப்பானவர். ஆகாபிரகாமின் காலத்திலே நெருக்கடி வர ஆரம்பிக்கிறது, சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. அநேக ஆண்டவருடைய தூதர்களை, சீஷர்களை ஆகாபிரகாமின் இயேசபேலின் சத்தத்தை கேட்டு அவருடைய திட்டத்தின்படி கொலை செய்கிறார்கள்.
ஆனால் எலியா தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கிறான். அந்த உயிரோடு இருக்கிற அந்த நாட்கள் அவனுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறபடியினாலே, அந்த தேசத்தை அவன் வெறுத்தபடியினாலே, ஆகாபாக தேவனுடைய பிள்ளைகளை, சீஷர்களை, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தபடியினாலே அந்த தேசத்தை இவன் வெறுக்கிறான். எனவே சொன்னான், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளை கொண்ட இந்த ஜனங்களுக்கு மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அதுதான் ஜெபம் செய்தான். ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஆண்டவர் சொல்லி அவன் ஜெபம் செய்யவில்லை. அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அல்லையா, நடந்தது என்ன? தீர்க்கதரிசிகளை கொண்ட அந்த தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்தாடியது. தீர்க்கதரிசிகள் உயிரோடு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் அதிகம் மடிந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கொண்ட அந்த ராஜாவின் காலத்தில் தான் அங்கே பஞ்சம் கொடியெல்லாம் இருக்கிறது. அந்த பஞ்சமான சூழ்நிலை அங்கே இருந்து பஞ்சத்தின் கடைசி நேரம், அதை நடக்க நேரமில்லை. கடை பஞ்சம், ஆடு மாடுகள் கூட புல்லுகள் இல்லை, மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அந்த நேரத்திலே எலியா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். எப்படியாவது உண்மையான தேவன் யார் என்பதை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆகாப் ராஜாவுக்கு ஆட்களை அனுப்புகிறான். என் தேவனிடத்தில் நான் கேட்டால் மழையை பெய்ய பண்ணுவேன். உன்னுடைய நாட்களில் உன்னுடைய ராஜாக்களை கொண்டு, உன்னுடைய தேவர்களை கொண்டு, உன்னுடைய தேவர்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு உன்னால் அதை செய்ய முடியுமா என்று ஒரு பெரிய சேலஞ்சை இருக்கிறான். என்ன செய்கிறான்? உன்னால் அது முடியுமா? என் தேவனால் அது முடியும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ராஜாவும் அதற்கு சம்மதிக்கிறான். ஏனென்றால் மழை பெய்யுமே, தேசம் செழிப்பாகுமே, அதனால் அவன் அதை சம்மதிக்கிறான். அந்த நாள் வந்தது. அதுபோல் நீங்கள் அறிந்தது போல பணி நடைபெற்றது. அவன் எரிபாவிற்கு ஜெபித்தான், மழை பெய்தது. அந்த மழை பெய்த போது எசபேல் பார்க்கிறாள். என்ன செய்தால் தெரியுமா? இவனை எப்படியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறாள். அந்த திட்டத்தின் மறுபுறம் தான் எலியா தீர்க்கதரிசி பயந்து போகும். எலியா பயப்படுது. ஐயோ, எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. மழை பெய்தது. எசபேல் இதை அனைத்தையும் அறிகிறாள். அந்த மனைவி திட்டத்தை தடுக்கக்கூடிய சக்தி ஆகாப் ராஜாவுக்கு இல்லாமல் இருந்தது. இவனோ வாசிக்க கேட்டவன் ஓடுகிறான். எப்படியாவது ஜீவன் 10 நாள் போதும் என்று சொல்லி ஒரு சூரியச்செடியின் கீழே படுத்துக் கொண்டாராம். அங்கே சூரியச்செடியிலிருந்து முதலாவதாக ஆண்டவர் ஒரு தூதனை எழுப்பினவனை தட்டி எழுப்புகிறார். எழுந்து போதனம் பண்ணி என்று சொல்கிறார். முதல் முறையாக அவன் பயந்து இருக்கிறான். நான் மரித்து போவேன் என்று வேதனையோடு இருக்கிறான். போதனத்தை பண்ணுகிறான். திரும்பவும் படுத்துக் கொள்கிறான். பாருங்கள், உலகம் சின்ன சுகம். ஆண்டவர் அவனை எழுப்புகிறார். தூதர்கள் எழுப்புகிறார்கள். அந்த கொலை முயற்சிகளுக்கு தப்பி, ஒரு கொலை தப்பி அவர்களை கொண்டு போடுவார் என்ற ஜீவனை காக்க ஒரு சூறை செல்வி அடைக்கலமாக இருந்தது என்று சொல்லி அங்கேயே ஒளிந்தோடு திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு உள்ள விசுவாசம், ஒரு பயம், மரண பயம் வந்தபோது அவனை பயந்து போகிறான். அந்த விசுவாசம் எங்கே? விசுவாசங்களை நாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு தீர்க்கதரிசி, கடவுளுடைய பிள்ளை, அதிசயங்களை செய்தவன், மழையை நிறுத்தவன், மழையை பெய்ய வைத்தவன், தங்கள் ஜீவனுக்கு பயந்து அடைக்கிற ஒரு சூரியச்செடியின் கீழே அடைக்கலமாகி அங்கிருந்து புறப்பட மனதில்லாமல் அந்த உலகத்தை அந்த சூரியச்செடியின் இடத்துக்காக அங்கே அமர்ந்திருக்கிறான். சின்ன உலகத்தை விட்டு, உலக இன்பங்களை விட்டு, சின்ன உலக சுகங்களை விட்டு ஆண்டவர் அழைக்கும் போது ஜீவனுக்கு பயந்து இருக்கக்கூடிய விசுவாசம் என்று எத்தனையோ பேர் எனக்கு இது போதும் ஆண்டவரே, நான் இங்கே இருந்து விடுகிறேன், உங்களுக்காக வருவதற்கு என்னால்
முடியாது என்று சொல்லக்கூடிய அழைப்புகளை விடுத்துவிட்டு அழைப்புகளை நிச்சயமாக தள்ளிவிட்டு வந்து இருக்கக்கூடிய விசுவாசிகள் அநேகர் கிறிஸ்தவம் என்று சொல்லப்படும் போது உலக ஜீவிதம் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கை. இந்த எல்லா தீர்க்கதரிசி திரும்பவும் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவனை தட்டி எழுந்து போதனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை அனுப்ப வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரே தேவனுடைய பர்வதத்துக்கு நடந்து போனான். அங்கேயும் போய் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். ஒரு கெபிக்குள்ளே போய் ஒழிந்து கொண்டான். ஆண்டவர் சொன்னபடி அவன் நடந்தான், போனான், கடந்து சென்றான். ஒரு கெபிக்குள்ளே, கெபி என்ன புகைக்குள்ளே போய் படுத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவருடைய பர்வதத்திலே நிற்க வேண்டிய ஒரு மகன் திரும்பவும் 3வது முறை ஒன்றை படுக்கிறான். எத்தனையோ முறை அழைப்புகளை கேட்டும் நம்மில் அநேகர் இன்றைய தினத்திலே எது பாதுகாப்பான உலக காரியம் என்பதை அறிந்து கொண்டு இன்றைய தினத்திலே ஒருவேளை என்னை இன்சூரன்ஸ் பாதுகாக்கும், மருத்துவம் பாதுகாக்கும், என் வேலை பாதுகாக்கும், என் மனைவி என்னை காப்பாள், என் கணவன் என்னை காப்பாள், என் பிள்ளைகள் என்னை காக்கும் என்ற நம்பிக்கையிலே அப்படி ஒரு சின்ன குகையிலே ஒரு சின்ன வட்டாரத்திலே இந்த ஏரியாவை போல அடங்கி போகிறோம். ஆண்டவர் திரும்ப அழைக்கிறார், எலியாவே உனக்கு என்ன வேலை? உன்னை நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன், நீ நடந்து வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஏன் இங்கே படுத்திருக்கிறாய் என்று கேட்கும் போது அவன் புலம்புகிறான். என் ஆண்டவரே, என்னை கொண்டு கொள்ளுவார்கள், நான் மட்டும்தான் நீ இருக்கிறேன் ஆண்டவரே, பெரும் துன்பத்தில் இருக்கிறேன் ராஜாவே, என்னை கொண்டு ஓடும்படியாக வகையேறிக் கொண்டிருக்கிறார்கள், நானோ இங்கே வந்து ஒழித்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் அழைத்தபடியினாலே இப்போது வீட்டுள்ளே இருக்கிறேன். என் ஆண்டவர் உம்முடைய பாதுகாப்பு தான் எனக்கு உண்டு என்று சொல்லி வீட்டுள்ளே இருக்கிறான். ஆண்டவர் அவருடைய பருவத்தில் அழைத்த போது அங்கிருந்து வெளியே வருகிறான். வெளியே வந்தபோது ஆண்டவர் பேசுகிறார், எலியாவே, நான் உன்னை அழைத்தது இதற்கல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டது இதற்கல்ல, தெரிந்துள்ள வெளிந்து கொண்டதற்கல்ல, உன்னுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல உனக்கு முக்கியம், என்னுடைய ஜனங்கள் எனக்கு முக்கியம் என்பதை ஆண்டவர் எலியாவுக்கு உணர்த்துகிறார். தேவன் அழைக்கும் போது தேவ ஜனம் முக்கியம் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். மோசேயை அழைத்தது ஒருமுறை ஜனங்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் கேட்டார், இந்த ஜனங்களால் நானா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை கொன்று போடாதையும் என்னுடைய பேரை வேதத்தில் திருத்தி போடும் என்று சொல்லுகிறான். அந்த புத்தகத்தில் இருந்து ஜனங்களுக்காக நின்றான். அப்படியுள்ள இடங்களிலே இங்கே வரும்போது தேவன் இந்த ஜனங்களுக்காக தீர்க்கதரிசியை வைத்தார். அவனோ ஒழித்து கொண்டிருந்தான். பாருங்கள், நாம் ஜீவனோடு இருப்பதும் வாழ்வதும் கர்த்தருக்கென்று ரட்சிக்கப்பட்ட பின்னால் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் வாழ வேண்டும், அதற்காக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் அடுத்த நிமிடம் நமக்கு இல்லை, அடுத்த நாள் நமக்கு இல்லை. கர்த்தர் கிருபையால் தந்தால் மாத்திரமே உண்டு. ஆகையினாலே அந்த அளவிலே நாம் விசுவாசிகளாக இருப்போம் என்றால் கர்த்தருக்கு நாம் நாட்களை தெரிந்து கொள்வோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். எல்லாரும் சொன்னால், நீ இங்கே இருக்காதே, நீ கடந்து போ, உனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, இன்னும் என்று ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், உன்னுடைய கீழே எலிசா என்னும் ஒரு தீர்க்கதரிசியை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நீ ஒரு வேலை சாக வேண்டும் என்று நினைத்து போய் விடுவாய். ஆனால் என் ஜனங்களை நினைத்திருக்க, என் ஜனங்களை நடத்த எலிசா என்னும் தீர்க்கதரிசி எனக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தி அந்த அடிப்படையாக ஆண்டவர் ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் தலைவர் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது. என் ஜனங்களை ஒரு ஆள் வேண்டும், ஆழ்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். எனவே உன் சீஷனாகிய எலிசாவை நீ தெரிந்து கொள், நீ அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அந்த இடத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அதுபோலத்தான் ஏழியின் நாட்களிலும் அங்கே சொல்லுகிறார், ஏழியின் நாட்களை விட்டு இன்னொரு தீர்க்கதரிசியை வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிற ஒரு சில பாடலை பாடி அடுத்த நேரத்தில் நாம் கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பாடல். எளியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் சுகம் கேட்பார், வல்லவரின் காரியம் செய்கிறார். நாம் உற்சாகமாக பாடுவோமே. எளியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எளியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் சுகம் கேட்பார், வல்லவரின் காரியம் செய்கிறார். தாசர்களின் சுகம் கேட்பார், வல்லவரின் காரியம் செய்கிறார். எளியாவின் தேவன் நாம் நன்றி மீண்டும் நாம் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்மை நேசிக்கிறபடியினாலே கடவுள் நம்மை நடத்துவதற்காக சீஷர்களை கொடுக்கிறார், தீர்க்கதரிசிகளை கொடுக்கிறார். இங்கே ஒரு சாமுவேலை ஆண்டவர் தேடி அடைகிறார். ஏழையின் பின்னால் ஜனங்களை ஆளுவதற்காக எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் இந்த அன்னார். அந்த நாட்டிலே ஒரு பரிசுத்தவாட்டியாக இருந்தாள். அந்த நாட்டிலே ஒரு ஆண்டவருக்கு நேசிக்கிறவளாக இருந்தாள். வேதத்தின் சட்டங்கள் திட்டங்கள் அத்தனை அறிந்தவளாக இருந்தாள். தேவனை தொழுகிறவளாக இருந்தாள். வருடந்தோறும் தன்னுடைய கணவனோடு ஆலயத்துக்கு வருகிறவளாக இருந்தாள். ஆனால் வரும் நாட்களிலே அங்கே பாருங்கள், எல்கானாவுக்கு 2 மனைவிகள், ஒரு பெரியனாள், ஒரு இவள். இவருடைய நிலைமை என்ன என்று பார்க்கும்போது இவருடைய பிரச்சனை, இவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் உலக பிரகாரமாக கணவன் இருந்தான். கணவன் அவனை மிகவும் நேசித்தான். அவனை வழிபாக்கும் போது அவள் சாப்பாடு அழுது கொண்டிருக்கும் போது புருஷனாக எல்கானா அவனை பார்த்த அன்னாலே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடுகிறாய், ஏன் சந்தேகப்படுத்துகிறாய், 10 குமாரரை பார்த்து நான் உனக்கு பெரியவனானவா என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்துகிறார். இந்த வேதம் சொல்கிறது, எல்லோருக்கும் கொடுப்பதை விட 2 பங்கு அவளுக்காக கொடுப்பான், உணர்வுடன் கூட. அவள் உலக பிரகாரமான அன்பு அன்னாளிடத்திலே எல்கானா வைத்திருந்தான். தன் கணவனால் மிகவும் நேசிக்கப்பட்டார். உலகத்திலே நமக்கு அது பெருதானே. ஒரு மனைவி கணவனால் நேசிக்கப்பட வேண்டும், மற்றவர்களுடைய கனமாக நடத்தப்பட வேண்டும். நாம் அதை வாஞ்சிக்கிறோம். இயற்கையான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த நாள் உலகத்தை பார்க்கும்போது அநேக கணவர்கள் குடிக்காரர்களாகவும் மனைவியை நேசிக்கிறவர்களாகவும், சாப்பாட்டுக்கு மட்டும் மனைவி வா போ என்று வேலைக்காரியாக அடிமையாக நடத்தக்கூடிய அநேக கணவன்மாரை இங்கு நாம் காண முடிகிறது. இந்த உலகத்திலே அநேக கணவன்களால் துன்புறுத்தப்பட்ட பெண்கள், துன்புறுத்தப்பட்ட மனைவிமார்கள், சமாதானம் இல்லாத மனைவிமார்கள், அன்பில்லாத குடும்பம், அரவணைப்பில்லாத குடும்பம், சிதறி கிடக்கக்கூடிய குடும்பங்களை இங்கு காண முடிகிறது. ஆனால் இந்த வேதத்திலே எல்கானா மனைவி மிகவும் நேசித்தான். ஆனால் அந்த நேசம் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கவில்லை, அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவளுடைய பாடும் பெரும் பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அவள் தனியாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பிள்ளை இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஒரு சாமுவேல் வேண்டும். அந்த சாமுவேலுக்காக ஆண்டவர் அன்னாளை தெரிந்து கொண்டார். அன்னாள் எப்போது என்னிடத்தில் வருவாள், என் சமூகத்திலே வருவாள் என்று அன்னாளை பல விதமாக தேவன் பண்படுத்த ஆரம்பித்தார். அன்னாளை தேவன்
புறப்படும்படியாக அன்னாரை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தார். முதலாவது அவருடைய கர்ப்பத்தை அடைத்தார். ஒருவேளை உலக பிரகாரமாக அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் தெரிந்தவர் அந்த பாத்திரம் பண்படுத்தப்படும்படியாக, பயப்படுத்தப்படும்படியாக, வயதுக்காக கர்த்தர் அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அதன் மூலமாக அவள் வேதனைப்பட ஆரம்பித்தாள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவள் பலவிதமான பிரச்சனைகளே அன்னால் கடந்து சென்றாள். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டிலே அல்லது பெரிய வீட்டிலே பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. ஆனாலும் சுத்தமான ஒரு பாத்திரத்தை, பயனுள்ள பாத்திரத்தை தான் நாம் எடுத்து பயன்படுத்துவோம். எனவே ஒரு மனிதன் ஒரு பயன்படுத்தும் பாத்திரம் பயனுள்ள பாத்திரமாக, சுத்தமான பாத்திரமாக இருக்கும் போது என் ஆண்டவரும் அதை விரும்புகிறார். நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பயன்படும் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நிலத்திலே அது பயன்பட வேண்டும் என்றால், பயிர் வளர வேண்டும் என்றால், வேதத்திலே காட்சி தோட்டத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு திராட்சை தோட்டத்திலே கர்த்தர் செடி நட வேண்டும், ஒரு திராட்சை செடியை நட வேண்டும் என்றால் அந்த நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். அது எப்படி பண்படுத்தப்படும்? பலவிதமாக உழ வேண்டும், மண் வெட்டப்பட வேண்டும், நல்ல மண்ணாக தெரிந்து கொள்ள வேண்டும், கற்கள் கொடுக்கப்பட வேண்டும், அதற்கு வேலி போட வேண்டும். பலவிதமான பாடுகள் அந்த நிலத்திற்கு உண்டு. எதற்காக? திராட்சை செடியை பயன்படுத்துவதற்காக. அல்லேலூயா. ஒரு செடி நடப்பட வேண்டும் என்றால், இங்கே எங்கள் வீட்டில் ஒரு வாழை நட வேண்டும் என்றால் எதெல்லாம் பண்றோம்? குடி தொட்டுறோம், வாழை மண் எடுக்கிறோம், வெட்டுறோம், மண் எடுக்கிறோம், கல்லுகளை துறக்கிறோம், நடுகிறோம், திருப்பி தண்ணி விடுறோம். இல்லையா? பலவிதமான பிரச்சனைகள் அந்த நிலத்துக்கு உண்டு. நிலம் பண்படுத்தப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும், உழப்பட வேண்டும், கற்கள் பொறுக்கப்பட வேண்டும். தேவையில்லாத கற்கள், தேவையில்லாத பாவங்கள் மனிதனுடைய மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் அந்நாளின் உள்ளத்தை உழ ஆரம்பித்தார். பலவிதமான பாடுகளுடைய அவர்கள் கடந்து வர வேண்டிய சூழல் வந்தது. அருமையான தேவதானே, இந்த கேட்கும் திருச்சபை, சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அல்லேலூயா, அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த அந்நாளுக்கு வந்த வேதனை வேதம் சொல்லுகிறது, 1:6 வசனத்திலே, துக்கமுடையவர்களாகவும் விசனப்படுகிறவர்களாகவும் இருந்தார். இந்த துக்கம் நமக்கும் உண்டு. அநேக காரியங்களினாலே, அநேக உலக பிரச்சனைகளினாலே, அயலகத்தாரின் காரியங்களினாலே இந்த பிள்ளைகள் நன்றாக இல்லை, அவர்கள் அப்படி இருக்கிற கெட்டு போயிருக்கிற அந்த துக்கமுடைய தாய்மார்கள் இது அநேக இங்கே வேதம் சொல்கிறது, சகலத்தியாகிய பெரியாள் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டாள். பிள்ளைகள் இல்லை என்று அவளை வேதனைப்படுத்தினாள், பிள்ளைகள் அவளை துன்புறுத்தினாள், பலவிதமான வேதனை சொல்லுகிறாள். எனவே துக்கப்படுத்த முடியாமல், விசனப்படி முடியாமல் பேசுவாளாம். அவருடைய பேச்சு நிமித்தமாக, ஒருவேளை மாமியின் பேச்சு நிமித்தமாக, மைனியின் பேச்சு நிமித்தமாக, கொழுந்தியின் பேச்சு நிமித்தமாக, அம்மாவின் பேச்சு நிமித்தமாக, சகோதரிகளின் பேச்சு நிமித்தமாக, சகோதரர்கள் பேச்சு நிமித்தமாக, நண்பர்கள் பேச்சு நிமித்தமாக, சிலர்கள் நாம் அவர்கள் நினைத்தது போல நாம் இல்லை என்றால் சில வார்த்தைகளினாலே நாம் துன்புறுத்துவார்கள். அல்லேலூயா. இது உலகத்திலே சகஜம். அந்நாளை அப்படித்தான் அந்த பெரியாள் துன்புறுத்தினாள். வார்த்தைகளினால், பலவித வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் அவளை துன்புறுத்தினாள், வேதனைப்படுத்தினாள். அந்த வேதனை நிமித்தமாக அவள் எழுந்து கொண்டிருக்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். அது மாத்திரம் வேதம் சொல்லுகிற 7வது வசனம், மனம் அடிவாக்குவாளாம். இன்னும் சொல்லும், மனக்கிரேசம் ஸ்திரீ, மனம் மடிவு. எதற்கு நான் வாழ வேண்டும்? நான் வாழ்ந்து என்ன பயன்? இப்படிப்பட்ட உலகில் நான் இருப்பதை விட கடந்து செல்வது நல்லது.
எனக்கு பிள்ளைகள் எல்லாம் நான் இருந்து வேதனைப்படுகிறேன், என் சக்கரத்தை என்னை இந்த பாடுபடுத்துகிறாள், நான் இனி வாழ வேண்டும் என்று சொல்லி, ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் மடிவு, மன சோர்வு, இந்த உலகத்தின் வாழ்வு நசக்கப்பட்டு அந்த சோர்வுக்குள்ளாலே கடந்து செல்லக்கூடிய அநேக பெண்களும் ஆண்களும் என்று உண்டு. வேலையில் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களை எத்தனை பெற்றோர்கள் இன்று அதிகமாக பேசுகிறார்கள். எதற்கப்பா நீ வீட்டில் இருக்கிறாய், நீ இருப்பதை விட சாவது மேல் என்று சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. அயலகத்தா சொல்வார்கள், இந்த பெற்றோர்களை கவனிக்க முடியாமல் இவ்வளவு நீ வளர்ந்திருக்கிறாயே, வாலிபராக இருக்கிறாயே, ஒரு நல்ல சரீரத்தை வைத்துக் கொண்டு அழைகிறாயே, ஊர் சொல்கிற ஏன் உன் பெற்றோரை கவனிக்க மாட்டாய்? நண்பர்கள் வேதனைப்படுத்துவார்கள். உலகத்தால் நம்மை வேதனைப்படுத்தும் சுமை அநேகம் உண்டு. சில வேலைகளுக்கு நாம் சென்று விட்டோம் என்றால், இவன் படித்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செல்லுகிறான் என்று துன்புறுத்தக்கூடிய நேரங்கள் உண்டு. என்ன நீ இன்னும் படிக்க பாஸ் ஆகவில்லையா, அப்படி படிக்க மாட்டாங்க என்று கேட்டு அப்படி பின் வச்சு குத்துகிற மக்கள் உண்டு. உன்னுடைய சம்பளம் செலவுக்கு பத்தவில்லையா, அதே போடவில்லையா, நீ ஏன் உன்னிட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு போய் கொண்டிருக்கிறாய்? உன் மனைவி எப்படி, உன் கணவன் எப்படி என்ற உலகத்திலே இதே பெரியாரை போல நம்மளுக்கு மனம் மட்டிவாகக்கூடிய அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், யார் யார் எதை பேசினாலும், யார் யார் என்ன சொன்னாலும் நமக்கு அரவணைக்கக்கூடிய ஆண்டவர் ஒருவர் தான் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிலே அண்ணன் மறுபடி வாங்கும் போது மன கிரேசம் உள்ள தெரியாக இருந்த போதும் அவள் வருடம் ஆலயத்திற்கு செல்வதை அவள் விட்டுவிடவில்லை, ஆளை கொள்கையை விட்டுவிடவில்லை. இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் என்னவென்றால், நாமும் ஆலயத்துக்கு வருகிறோம், அந்நாளும் அங்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தாள். அந்நாள் மன கிரேசம் உள்ள ஸ்திரீ தான், அழுது கொண்டிருந்த ஸ்திரீ தான், மன கிரேசமுள்ளவளாய், மன அடிமாற்றப்பட்டவளாய், ஏன் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துன்புறுத்தலை என்று நினைத்துக் கொண்டவர்கள் தான். சில வேளைகளிலே கணவனின் ஆறுதலினால் அவள் கேட்கப்படலாம், ஆனாலும் அது இருந்த ஒரு சமாதானமற்ற ஒரு ஆறுதல், நிரந்தரமான ஒரு ஆறுதல் இல்லை. அங்கேயும் சென்றவள் எங்கே இருந்தாள்? சீரர்கள் அவர்கள் புசித்து குடிக்கிற இடத்திலே ஆலயத்துக்கு வெளியே அமர்ந்து கொண்டிருந்தாள். ஆண்டவரிடத்துக்கு அல்ல, ஆலயத்துக்கு வெளியே புசிக்கும் குடிக்கும் இடங்களிலே அவள் சாப்பிடவில்லை, அழுகிறாள். ஆனால் அங்கேதான் இருக்கிறாள். நாமும் இந்த உலகத்திலே ஆண்டவர் பலவிதமான சோதனைகளையும் சமாதானங்களையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தந்தாலும், இப்படிப்பட்ட பாடுகளே இருந்தாலும், ஆலயத்தை வந்து ஆண்டவருள்ளே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபிக்கக்கூடிய மனம் இல்லாத விசுவாசிகள் அநேகம். ஹல்லேலூயா! இது நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா! தூக்கம் ஆலயத்துக்கு வருகிறோமா? உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு அன்பு கொள்ளும் போதில்லை. என் ஆண்டவர்கள் என்னுடைய இப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவருக்கு சொல்லவில்லை. புசிப்பதும் குடிப்பதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க போறேன்? கோயிலுக்கு போகிறேன். என்ன ஜெபித்தாய்? வழக்கம் போல ஒரு பங்குள்ள தினம் சொல்லுவாங்க, ஒரு பாவமளிப்பு செய்வாங்க, ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, கேட்டுவிட்டு சந்தோஷமாக பாசம் ஜெபம் பண்ணுவாரு. யாருக்காக? எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைக்காக கேட்டுவிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். இது வாரம் அல்லது புதன்கிழமைகளிலே நடக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக இன்று ஆராதனை இருந்து கொண்டிருக்கிறது. அந்நாளும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார், கிறிஸ்தவராக இருந்தாள், விசுவாசியாக இருந்தாள், நம்மை போல் அவளும் இருந்தாள். ஆனால் வெளியே இருந்தாள், ஆண்டவரிடத்திலே அல்ல. புசிப்பதும் குடிப்பதும் இருந்தாள், ஆண்டவருடைய சமூகத்திலே அல்ல. ஆண்டவர் அழைக்கிறார், எழுந்து வா, நீ எழுந்து வா. இந்த புசிப்பும் குடிப்பும் உனக்கு பயனற்றவைகள், உன் கணவனுடைய வார்த்தை உனக்கு பயனற்றவைகள். உனக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று ஆலயத்திலே இருந்து உன்னை அழைக்கிறார். உன் இருதயத்திற்காக
செய்கிறார் கர்த்தர். அதனாலே உன் இதயத்தை நான் பார்க்கிறேன், உன் வியசனத்தை நான் காண்கிறேன், நீ அழுது கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், நீ சொல்லுகிறாய் விசாரத்தில் இருக்கிறேன், கிரேசத்தில் இருக்கிறேன், எல்லாம் ஒன்றுதான். வேதனை வேதனை, அவள் தாங்க முடியாத வேதனையிலே வருத்தத்திலே அழுது கொண்டு அந்த சாப்பாடை வெறுத்து உட்கார்ந்து இருக்கிறாய். ஆனால் நீ முடிவு செய்ய வேண்டும். என்ன முடிவு? அந்த இடத்தை விட்டு எழும்பு. அந்த புசிப்பு குடிப்புகளுக்கு நிரந்தரம் அல்ல, இந்த வியாபாரம் விசங்களுக்கு நிரந்தரம் அல்ல, இந்த மனமடிவுகளுக்கு நிரந்தரம் அல்ல. நீ என்னிடத்தை வந்தாயானால் நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி சாவோரை தேடிக்கொண்டிருந்த தேவன் இந்த அன்னாளை நீ எழும்பு வா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் புசிப்பை கொடுப்பை விட்டு எழுந்திருந்தார். எழுந்து எங்கே சென்றால் வேதம் சொல்கிறது, ஆலயத்துக்கு நேராக போனாள். அந்த வாசல் வழியை போகும்போது அங்கே ஏறி அமர்ந்திருக்கிறார். உலகம் முழுவதும் புசிப்பும் குடிப்புலே இருக்கிறது. ஆலய காவல் முழுவதுமாக சாப்பாடு, விருந்து, பண்டிகை. ஆனால் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் தன்னந்தனியாக ஆண்டுடைய சமூகத்திலே உள்ளே நுழைவதை அவர் பார்க்கிறார். அத்தனை பேர் குடித்துக் கொண்டிருந்த இடத்திலே, அத்தனை பேர் புசித்துக் கொண்டிருந்த இடத்திலே, அத்தனை பேர் என்ஜாய் பண்ணி கொண்டு விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருந்த இடத்திலே ஒரு பெண் உள்ளே வருகிறார். எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு இந்த புசிப்பும் ஆகாரமும் வேண்டாம், ஆண்டவரே நான் உங்களிடத்தில் வருகிறேன் என்று வாஞ்சையோடு உள்ளே நுழைந்தாள். அல்லேலூயா. உள்ளே நுழைந்தவள் என்ன செய்தாலாம்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். சொல்லுகிறது, மன கிளேசம் உள்ள ஸ்திரீயானபடியினாலும் இருமையும் ஒருங்கிறவனானபடியினாலும் விசனத்தோடு ஜெபித்தாள். சொல்லுகிறது, அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள், தன்னுடைய சமூகத்திலே வெகு நேரம் அமர்ந்திருந்தாள் என்று சொல்லுகிறது வேதம். அவளுடைய ஒரு சமாதானம் வரவில்லை. ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாள், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாள். மன கிளேசத்தை அவள் ஊற்றி கொண்டிருக்கிறது. சொல்லுகிறது, உன் இருதயத்தை நீ உடைத்து விட்டு வர வேண்டும். நீ வஸ்திரத்தை எல்லாம் யோகத்திலிருந்து சொல்லும்போது அழகாக சொல்லுவார், உன் வஸ்திரத்தை எல்லாம் உன் இருதயத்தை கிழித்து விட்டு வா. அந்த கிழிந்த இருதயத்தோடு, நொறுங்கிற இருதயத்தோடு, அந்த நொறுக்கப்பட்ட நிலையிலே, அந்த வியாகுலத்தோடு அந்நாள் ஆலயத்திலே இருந்து அழ ஆரம்பிக்கிறாள். ஆண்டவர் சமூகத்தில் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறாள். அல்லேலூயா. எத்தனை பேர் என்று உங்கள் கவலைகளை ஆலயத்திலே வந்து கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோமா இல்லையா? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவேளை பிரச்சனை மத்தியிலே கடவுள் நடத்தி கொண்டிருக்கலாம், போராட்டத்தின் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கலாம், சமாதான உண்மையை நடத்தி கொண்டிருக்கலாம், தூங்காமல் ஒருவேளை வெற்றிலை வந்து அழுது கொண்டிருக்கலாம். என் கணவன் இப்படி, என் பிள்ளைகள் இப்படி வாதத்தோடு இருக்கலாம். ஆனால் இந்த ஆலயத்திலே வந்து வெளியே இங்கே இருப்பதை நான் சொல்வது இதுவும் ஆலயம் தான். ஆலயத்தில் வராதபடி வீட்டிலே இருந்து கொண்டும் வெளியே சுற்றி கொண்டும் நான் வீட்டிலே இருந்து ஜெபிக்கிறேன், ஆலயத்தில் நான் வர விரும்பவில்லை, இங்கே ஜெபிக்கிறேன், அதே ஆண்டவர் தானே இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் எங்கள் சபையில் அநேகம் உண்டு. ஏனப்பா நீங்கள் ஆலயத்தில் வரவில்லை, மைக்கில் கேட்டுக்கொண்டிருந்தேன் பாஸ்டர், சத்தம் கேட்கிறது, வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், டிவியில கூட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன், ஆன்லைனை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆன்மீகமான திருச்சபையே, ஆலயத்துக்கும் ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஆன்லைனுக்கும் டிவிக்கும் முக்கியம் கொடுக்கிற காலகட்டத்தில் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு போனால் 2 பேரும் அகர வைப்பார்கள், அக்கௌண்ட் வாசிப்பாங்க, அறிவிப்பு சொல்லுவாங்க, காணிக்கை எடுப்பாங்க, அப்படி சமயம் போயிடும். எனக்கு நேரம் இல்லை, நான் செய்தியை இங்கே பார்க்கிறேன், சமயம் கிடைக்கும் போது வீட்டில் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா? எங்கள் ஆலயத்தில் 850 குடும்பங்கள் உண்டு. ஆனால் 100 குடும்பங்கள் கூட ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவதில்லை. பெயர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
அவனுடைய மனதிலே கண்ணீரையும் இருதயத்தை உடைத்து நோக்கி விடுகிறார். மன கிளேசம் உள்ள ஸ்திரீ ஐயா என்று சொல்லுகிறார். அவள் ஜெபிக்கும் போது அவள் வேத அறிவு நிறைந்தவள் என்று நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவள் எப்படி ஜெபிக்கிறாளாம்? நான் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபலம் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையிலே சபலம் கட்டி படுவதில்லை. அது என்ன ஒப்பு கொடுப்பது தெரியுமா? நசரே விரதத்திற்கு தன் மகனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எனக்கு ஒரு மகனை தந்தார். அது எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை, எனக்கு பிள்ளை இல்லை என்ற குறை நீங்க வேண்டும். இந்த உலகம் இவனை மகடி என்று சொல்கிறது, இவனுக்கு குழந்தை இல்லை என்று சொல்கிறது. அந்த குறை எனக்கு நீங்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு நீ தந்தால் நசரேயனாக அவனை வளர்க்கிறேன். அவருடைய தலையிலே சவரம் கட்டி படுவதில்லை. நசரேய விரதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லாத்தையும் வாசிக்கவில்லை. நசரேய விரதமாக ஒரு விசேஷ பொருத்தனை. அது வேதம் சொல்லுகிறது விசேஷ பொருத்தனை. நசரேய விரதம் என்னதான்? விசேஷித்த பொருத்தனை. நீங்கள் ஏதாவது பொருத்தனை நாம் என்று பண்ணுவோம். அல்லேலூயா. என்ன பொருத்தனை பண்றோம்? நான் கண்ட சாட்சிகள் அநேகம். பிள்ளை இல்லாதவரை பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும். ஆண்டவரை நான் நாட்டையில வளர்ப்பேன், ஊழியக்காரன வளர்ப்பேன் சொல்லுவாங்க. பிள்ளைகள் பெற்றபோது ஆலயத்துக்கே வரமாட்டாங்க. ஏமா கோயில காணோம், இப்பதான் அழுது ஜெபிச்சியே. பிள்ளைக்கு ஜலதோஷம் வரும், காய்ச்சல் வரும், அங்கே கூட்டமாக இருக்கும். இருவர்களும் எல்லாம் அங்கே வருவாங்க. நான் பிள்ளை கொண்டு வரல. கொஞ்ச நாள் கழியும் போது பிள்ளை படிக்கிறான், வரல. அடுத்து கொஞ்ச நாள் கழியும் போது பிள்ளை சொல்வதை கேட்பதில்லை, ஆனால் என்னால் வர முடியவில்லை. அந்த கொஞ்ச நாள் கிடைக்கும் போது பொருத்தனைகளை நாம் மறந்து போகிறோம். அல்லேலூயா. ஆனால் இவள் என்ன செய்தாலாம்? விரதம் விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். அது விசேஷித்த பொருத்தனை என்பதை அந்நாள் வேதத்தின் மூலமாக அறிந்திருந்தாள். அந்த விசேஷித்த பொருத்தனை தான் நசரேயனாக இந்த ஆலயத்திலே உங்களுடைய சமூகத்திலே என் மகனை நான் பணி செய்ய வைப்பேன். அல்லேலூயா. அந்த பொருத்தனை அவளுக்காக கேட்கவில்லை. நான் ஒரு பிள்ளையை பெற்று என் ஆண்டுடைய சமூகத்திலே நசரேயனாக விட்டு விடுவேன். அவன் தலையிலே சவரம் கட்டி படுவதில்லை அவர் சொல்லுகிறாள். அது சொல்ல வரும்போது அவன் திராட்சரசத்தை குடிக்கக்கூடாது, திராட்சரசத்தை விளக்க வேண்டும். அவன் நசர விரதங்களுக்கெல்லாம் அவன் சவரம் கட்டி படக்கூடாது, பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பிரேதத்தன்மை போடக்கூடாது. இப்படியெல்லாம் பலவிதமான சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்ட திட்டங்களை அவனும் மனதில் கொண்டு அவன் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக, திராட்சரசம் குடிக்காதவனாக, பரிசுத்தமான பிணங்களை போகாதவனாக உம்முடைய சமூகத்திலே நான் அவனை வளர்ப்பேன், உம்முடைய சமூகத்திலே நான் விட்டு விடுவேன் என்று சொல்றேன். எனக்கு அந்த பிள்ளை வேண்டாம், அது உமக்கு ஆண்டவரே, உமக்கு. வேதத்தில் தெளிவாக சொல்கிறது, அந்த பிள்ளை பால் மறந்தது என்று ஒரு ஏகோத்தை செய்து அங்கே அவனை விட்டு சென்று விட்டார். விட்டு சென்று விட்டார். அல்லேலூயா. அவருடைய பொருத்தனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாமும் இன்று எப்படி பொருத்தனை பண்ணுகிறோம்? ஒரு கோழி வியாதியாக இருந்ததுன்னா ஆண்டவர் இது புழைச்சுன்னா உங்களுக்கு தாரேன். ஆடு வியாதியாக இருந்ததுன்னா இது புழைச்சுன்னா உங்களுக்கு தாரேன். என் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கான், அவன் வேலையை கிடைச்சு நான் 1 மாதம் சம்பளத்தை தாரேன். நம்முடைய ஜெபங்களும் பொருத்தனைகளும் இப்படி இருக்கிறது. எனக்காக என் பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கள் 1 மாதம் சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறது போலையும், நம்ம கணக்கு 1 மாதம் சம்பளத்தை கொடுக்கிறது போலையும், ஆண்டவர் விரும்புகிறவருடைய இதயத்தை, ஆண்டவர்கள் பொருத்தனை அந்நாடுகள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த தேவனுடைய ஆசை அந்நாளின் வாயில் மூலமாக, ஆவியானவரின் ஏவல் மூலமாக நிரப்பப்படுகிறது. ஆண்டவர் அந்நாளுடைய வயிற்றிலே ஒரு சாமுவேலை வைக்கிறார். அந்த பொருத்தனை நிமித்தமாக ஒரு சாமுவேலை வைக்கிறார். ஆம், அல்லேலூயா.
ஆனால் அவரையா இருக்கிறாங்க, என்னடா இவர்கள் பொறுத்தனை பேசுறாரு. அண்ணாவின் கதை அண்ணாவை போல் நாம் இருந்தால் அது கடினமாக இருந்தால் உண்மையிலே சொல்றேன். வேதனை இருக்கும் போது, பாடுகள் இருக்கும் போது கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் உணர்ந்து கொண்டு இன்னும் ஆண்டோடைய சமூகத்திலே நெருங்கி வாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அண்ணாவோ இந்த உலக சாப்பாடு வேண்டாம், உலகத்திலே எனக்கு எதுவும் தேவையில்லை, கணவனின் அன்பு எல்லாம் விட்டுவிட்டு ஆலயத்துக்குள்ளே சென்று மனதின் பசங்க அழுதால் விடுதலை பெற்றார். நீங்கள் விடுவீர்கள் என்றால் விடுதலை பெறுவீர்கள். நாம் விடுதலை என்றால் நான் விடுதலை பெறுவேன். என் ஆண்டவர் ஜெபிப்போம், ஆண்டவரே நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும், என் பிள்ளையை பயன்படுத்தும், என் கணவனை பயன்படுத்தும். அவன் நசரேயாக வேண்டாம் ஐயா, பரிசுத்தமாக வாழட்டும், போதும் எங்களுக்காக வாழட்டும், ஆனால் உனக்கு சாட்சியாக வாழட்டும், என் குடும்பத்துக்காக வாழட்டும், உனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என் கணவன் குடியை மாற்றி ஆண்டவரே உனக்கு சாட்சியாக மாற வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறாச்சா உமக்கு சாட்சியாக வர வேண்டும். உங்க ஊழியக்காரனாக கூட நீங்கள் பொருத்தனை பண்ண வேண்டாம். நமக்காக சின்ன சின்ன பொருத்தனைகளை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருப்பதும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த தினத்திலே நசரேயனாக இருப்பேன்